வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி வந்து காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த பிரச்சனைனால பிக் பாஸ் ஹவுஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுப்பாகி சாப்பாடு செய்ய முடியாது, அவங்க வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. உடனே விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் உப்பு போட்டிங்களா, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளேம் கேம் சாரி கேம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சாரி கேட்க முடியாது, அவங்களும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ் டீம்லேருந்து கனியாக்காவும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வந்தவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி கேம்லாம் இனிமேல் வேண்டாம், நீங்கள் வந்து சாப்பாடு கேம் விளாட்றீங்களா சாரி கேம் விளாட்றீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்கள் பண்ணுறது வந்து சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிரவீன் ராஜும் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடல அப்படின்னா வீட்டில் இருக்கிற 17 பேரும் வந்து சாப்பிட முடியாது, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அப்படின்றப்ப எந்த இதுவும் இல்லை, பட் இது வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிக்கிறாங்க ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். ஈவன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் வந்து உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் பேசுங்க, ஏன் வந்து ஒரு டீமாக வந்து பார்த்து 2 டீமுக்கு நடுவில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்கன்னு வியானாவும் சொல்லுவாங்க. பட் விஜய் பார்வதி வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு இந்த பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து பிடிக்காமல் போயிடும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பார்வதி. அது என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இந்த சாரி கேம் மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க சாரி நான் கேட்கவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து, அதுவும் எத்தனை கேமரா வாட்ச் பண்ணுதுன்றப்ப அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேமில் அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றது புரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனையில் யார் மேலே தப்பு இருக்குது? ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் இல்லை, இந்த இதில் தான் இருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டாக. ஸ்வாப் நடந்ததுக்கப்புறம் இவங்க அங்கே போயிட்டாங்கன்றப்ப நம்மளுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன், பார்வையாளர்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்களோட ஜட்மெண்ட் என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.